இவங்க யார் பார்க்குறீங்களா? மினி வித் மாமா. அந்த சிஸ்டர் தான், க்யூட் சிஸ்டர் தான். அவங்க நேம் மினி சிஸ்டர். அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு க்யூட்டாக தான் இருப்பாங்க. அவங்க சன் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாங்க. அவங்க இப்போ இங்கே இல்லைங்க. இன்றைக்கி அவங்க எத்தனை வருஷங்கள் மட்டும் எனக்கு தெரியல. நான் இந்த டேட்டுன்னு தெரியும். அவங்க வந்து கடவுள்கிட்ட போயிட்டாங்க. சிஸ்டர், இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறேன், டோன்ட் வரி சிஸ்டர். அதுவும் இல்லாமல் இந்த சிஸ்டர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் ரிச்சாக இருந்தாலும் க்யூட்டாக இருந்தாலும் ஒரு ஹெட் வெயிட் எதுவுமே இருக்காது இந்த சிஸ்டர்கிட்ட. அவங்க டாட்டருக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர டேலண்ட் உண்டு. டான்ஸ்லாம் வேறு லெவலில் ஆடுவாள். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருப்பாள். ரொம்ப லவ்வபுளான பொண்ணு. நான் கூட எப்போவுமே அவள் கட்சிக்காரின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அவங்க லைவுக்கு போனால். எனக்கு இந்த சிஸ்டர் கொஞ்சம் வருஷங்களாகவே தெரியும் யூடியூப்பில். எனக்கு இவங்க ஃபேமிலியிலங்க என்னோடய ஒய்டி ஃபேமிலியில் இவங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராகவே ஆயிட்டாங்க. என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு லவ்வபுளான அட்டாச்சான ஒரு ஃபேமிலி. அதுவும் இல்லாமல் இந்த பிரதர் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை இதில் கரெக்டாக வைக்கணுமோ எல்லா விஷயங்கள்லையுமே வந்து குழந்தைங்கள ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. அந்த விஷயம் அந்த பிரதர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில வருஷங்கள்லாம் ஆனால் ஒரு சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் ஜோடியாக ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே லவ்வபுளாக இருப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காட் பிளஸ் யூ பிரதர். தெரிஞ்சு இந்த மாதிரி நேரில் ஒரே ஒரு ஃபேமிலி பார்த்துருக்கேன். அவங்க என்னோடய ரிலேஷன் மாதிரி தான். அதே மாதிரி தான் நான் உங்களையும் பார்க்குறேன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு லவ்வபுளான ஃபேமிலி. சிஸ்டர், காட் பிளஸ் யூ. மேலும் மேலும் முன்னேற என் வாழ்த்து.